வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வாழ்விற்கு வழிகாட்டிய குரு திருவடிகளை வணங்கி இன்றைய நிகழ்வினை ஆரம்பிக்கின்றேன். இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். நாம் உலக சமாதான திட்டம் என்ற தலைப்பின் கீழே பல கவிகளை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் கவி எண் 171, 172 என்ற கவிகளாகும். 171வது கவியையும் தலைப்பையும் பார்ப்போம். வருடங்கள் விஞ்ஞான உச்சம் என்பதுதான் கவியின் தலைப்பு. உலக சமாதான வருடம் என்றெங்கும் 1 முதல் ஆண்டுகளை எண்ணுவார்கள். உலக சமாதான வருடம் என்றெங்கும் 1 முதல் ஆண்டுகளை எண்ணுவார்கள். பல 100 ஆண்டுகளாய் விஞ்ஞானத்தார் பகுத்தறிந்து அணுவரையில் கண்டதோடு, பல 100 ஆண்டுகளாய் விஞ்ஞானத்தார் பகுத்தறிந்து அணுவரையில் கண்டதோடு, சில நாளில் அணுவுக்குள்ளும் அப்பாலும் சிவன், சீவன், வெளி ஆன்மா, உயிராம் காந்தம், விலக விலக போகா ஈர்ப்பு சக்தி விபரத்தை அறிந்திடுவார், விளக்கம் செய்வார். சில நாளில் அணுவுக்குள்ளும் அப்பாலும் சிவன், சீவன், வெளி ஆன்மா, உயிராம் காந்தம், விலக விலக போகா ஈர்ப்பு சக்தி விபரத்தை அறிந்திடுவார், விளக்கம் செய்வார். இதுதான் கவி 171வது கவி ஆகும். இங்கே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமாதான வருடம் என்பதை பற்றி கூறுகின்றார். அதாவது இந்த உலக சமாதான திட்டம் என்ற இந்த திட்டம் அமுலுக்கு வந்தால், அது அமுல் செய்யப்பட்ட முதல் நாள் தொடங்கி இந்த வருடம் என்பது உலக சமாதான வருடம் என்றவாறு கணக்கிடப்படும் என்று கூறுகின்றார்கள். நமது மகரிஷி அவர்களின் உலக சமாதான திட்டமானது முதலாக ஆழியாறிலே அவரது ஆசிரமத்திலே 1986வது ஆண்டிலே பிரகடனப்படுத்தப்பட்டது. அவ்வாறு பார்க்கும் பொழுது 1986வது ஆண்டை உலக சமாதான வருடத்தின் முதலாவது ஆண்டாக கணக்கிடப்படும். அப்பொழுது 1987வது ஆண்டானது உலக சமாதான வருடம் 2 என்று கணக்கிடப்படும். இவ்வாறு இந்த உலக சமாதான திட்டம் என்று உலகம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலகிலே ஓர் ஆட்சி அமைக்கப்பட்டு இந்த திட்டம் அமுல் செய்யப்படுகின்றதோ அன்று முதல் இந்த உலக சமாதான வருடம் முதல் நாள் என கணக்கிடப்படும். அந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதியை உலக சமாதான வருடத்தின் முதலாவது வருடமாக கணக்கிடுவார்கள். பின்னர் தொடர்ந்து வரக்கூடிய வருடங்களை உலக சமாதான வருடம் 2, உலக சமாதான வருடம் 3 என்ற வகையிலே தொடர்ந்து கணக்கிட்டுக் கொண்டு செல்வார்கள். இதைதான் இந்த கவியின் முதல் 2 வரிகளிலே மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். உலக சமாதான வருடம் என்று எங்கும் 1 முதல் ஆண்டுகளை எண்ணுவார்கள் என்று கூறுகின்றார். அடுத்ததாக பல 100 ஆண்டுகளாய் விஞ்ஞானத்தார் பகுத்தறிந்து அணுவரையில் கண்டதோடு என்று கூறுகின்றார். அதாவது பல 100 ஆண்டுகளாய், அதாவது மனிதன் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த வருடங்கள் அனைத்திலுமே மனிதனின் வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சியிலே கண்ட இந்த முன்னேற்றத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அவ்வாறு மனித இனம் தோன்றி இன்று வரை பெற்றிருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியானது மனிதனின் 6வது அறிவின் பரிணாம வளர்ச்சி என்று கொள்ளப்படுகின்றது. உலகத்திலே உயிரினங்கள் தோன்றி படிப்படியாக ஓரறிவு முதல் 6வது அறிவு ஜீவனாக மனிதன் தோன்றியது வரை பரிணாமம் நிறைவு பெற்று விடவில்லை. மனிதனின் 6வது அறிவிலே மேலும் மேலும் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆதிகால மனிதன் ஆடை அணிவதற்காக இலை தலைகளை எடுத்து அணிந்து கொண்டு அன்றைய நிலையிலே இந்த அறிவிற்கு ஏற்றவாறான வாழ்க்கையை கடைபிடித்தான். இப்பொழுது பார்த்தோமானால் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ஆடைகளிலே பலவிதமாக
வர்ணங்களில் எல்லாமே அமைந்துவிட்டன. இது போல மனிதனின் அறிவு ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிலைகளிலும் வளர்ச்சி அடைந்து முன்னேற்றத்தை கண்டுகொண்டுதான் இருக்கின்றது. இவ்வாறான இந்த வளர்ச்சியை தான் மகிழ்ச்சி அவர்கள் கூறுகின்றார். பல 100 ஆண்டுகளாய் விஞ்ஞானத்தார் பகுத்தறிந்து கண்ட ஆராய்ச்சியின் விளைவாக இறுதியாக அவர் கண்டுபிடித்த ஒரு நிலைதான் அணு என்ற ஒரு நிலை. அந்த அணு என்பது உலகத்திலே இந்த தோற்ற பொருட்கள் அனைத்துக்கும் மூலக்கூறாக அமைந்திருக்கின்றது என்ற ஒரு உண்மையை அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று கூறுகின்றார். படிப்படியாக, அதாவது இயற்கையிலே என்னென்ன இருக்கின்றன, இயற்கை வளங்கள் என்ன, இவற்றிலே அடங்கி இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன, இவற்றை எடுத்து எமது வாழ்க்கைக்கு எவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற முறையிலே ஆராய்ச்சியை மேற்கொண்ட மனிதன் இறுதியாக அந்த பொருட்கள் எவற்றினால் ஆனது என்ற பகுத்து பார்த்து அவற்றை பிரித்து ஆராய்ந்த பொழுது அதைதான் இங்கே பகுத்தறிந்து கண்ட உண்மைகளை என்று கூறுகின்றார். ஒரு பொருளை, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு வளத்தை எடுத்து அதனை பகுத்து ஆராய்ந்து கொண்டே சென்ற பொழுது இறுதியாக அந்த பொருள் எதனால் ஆனது என்ற ஒரு முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்தார்கள். அந்த இறுதியான மூலக்கூறாக அணு என்ற விண்ணை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அணுவானது ஒரு பொருளின் அடிப்படை மூலக்கூறாக அமைந்திருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் இந்த அணு எவ்வாறு இயங்குகின்றது, அவற்றின் தன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் கண்டறிந்து கூறிய இந்த ஆராய்ச்சியாளர்களை விஞ்ஞானிகள் என்று குறிப்பிட்டார்கள். இவ்வாறு இந்த விஞ்ஞானிகள் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்த பொழுதும் இந்த அணுவானது எங்கிருந்து தோன்றி இருக்கக்கூடும் என்பதை இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த அணு என்பது இல்லாத ஒன்றிலிருந்து தோன்றி இருக்க முடியாது. அதாவது ஏதாவது ஒரு மூலப்பொருள் இருந்தால்தான் அதிலிருந்து இன்னொரு பொருள் தோன்ற முடியும். அவ்வாறு அது எங்கிருந்து அந்த அணுவானது தோன்றி இருக்கக்கூடும் என்பதற்கான தெளிவான சான்றுகளுடனான ஆராய்ச்சியை இன்னும் விஞ்ஞானிகள் மேற்கொண்டுதான் வருகின்றார்கள். அந்த நிலையிலே இந்த அணு என்பது இந்த விஞ்ஞானிகளின் கருத்துப்படி அது சுழற்சியுடையது, இயக்கமுடையது. அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அணுக்கள் பல சேர்ந்துதான் மூலகங்கள் என்ற நிலையிலே உருவாகி அந்த மூலகங்கள் தான் பலவிதமான உலோகங்களாக, கனிம வளங்களாக இந்த பூமியிலே, பிரபஞ்சத்திலே அடங்கி இருக்கின்றது என்று கண்டுபிடித்தார்கள். இவ்வாறான உண்மைகளை கண்டுபிடித்த மனிதன் இதுவரை கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த அறிவோடு நின்று விடாமல் இந்த உலக சமாதான திட்டம் மலர்ந்ததன் பின்னர் மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்து இதற்கும் மேலான நிலையை கண்டறிவார்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு அணுவுக்குள்ளே இருக்கும் அந்த ஆற்றல் நிலை பற்றியும், அந்த ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது, அதனை எவ்வாறு நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற நிலையிலே மேலும் ஆராய்ச்சி வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனை மகிழ்ச்சி அவர்கள் இந்த அணுவுக்கு மூல காரணமாக இருப்பது ஒரு சுத்த வெளியாக இருக்க முடியும் என்று இங்கே கூறுகின்றார். அவருடைய கருத்துப்படி சுத்த வெளி என்று கூறக்கூடிய அந்த ஸ்பேஸ் என்று கூறக்கூடிய அந்த வெற்றிடம் தான் இந்த அணுவின் தோற்றத்திற்கு மூல காரணமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஆனால் அதற்கான சான்றுகள் இங்கே இல்லை. இங்குதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வேறுபடுகின்றது. இந்த நிலையிலே அந்த சுத்த வெளியை, சூனியத்தை அந்த அடிப்படை தோற்றத்திற்கான காரண பொருளாக கூறுகின்றார்கள். அந்த காரண பொருள் எல்லாவற்றுக்கும் மூல பொருளாக இருக்கக்கூடியதை இறைவன் என்று கூறி வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த நிலையில்தான் அந்த இறை நிலை என்ற பெயரை மகிழ்ச்சி அவர்கள் அதற்கு வழங்குகின்றார்கள். அதாவது இறை என்பது ஒரு நிலை, அதாவது அசைவற்ற ஒரு நிலை. அது ஒரு பொருள் அல்ல, ஒரு நபர் அல்ல என்ற நிலையிலே அதற்கு விளக்கத்தினை கூறுகின்றார்கள். அவ்வாறான நிலையை இந்த விஞ்ஞானிகள் என்று கண்டுபிடிப்பார்களோ, உணர்ந்து கொள்வார்களோ அன்றுதான் அவர்களுடைய அறிவிலே முழுமை ஏற்படும் என்று
மகிழ்ச்சி குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இந்த அணுவை உற்பத்தி செய்து கொண்டும் அவற்றை தாங்கிக் கொண்டும் அவற்றை இயங்க விட்டுக் கொண்டும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், இடம் தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி என்று கூறக்கூடிய அந்த நிலை எவ்வாறானது என்பதற்கு விளக்கம் கூறப்படுகின்றது. அதாவது முற்காலத்திலே இருந்த சித்தர்கள் சும்மா இருக்கும் அந்த நிலை என்று கூறினார்கள். அந்த வெளியை, பாழ் வெளியை சும்மா இருப்பது என்று கூறினார்கள். சூனியம், பாழ் என்று கூறினார்கள். சும்மா இருப்பது என்பதற்கு பேச்சு வழக்கிலே செவனேன் இரு என்று கூறுவார்கள். செவனே என்று இருந்தால் சும்மா இரு என்று அர்த்தம். அதாவது அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த வெளிக்கு சிவன் என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெயர்தான் மருவி காலப்போக்கிலே ஒரு சமயமாக, அந்த சமயத்திற்குரிய கடவுளாக வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த சிவன் என்றதும் அந்த சுத்த வெளி என்றதும் அந்த இறைநிலை என்றதும் ஒன்றுதான் என்பது இங்கே கூறப்படும் கருத்தாகும். அதாவது இந்த சுத்த வெளி என்ற அந்த நிலையில் இருந்து அந்த அணு என்ற மூலக்கூறுகள் உருவாகின்றன என்று கூறப்படுகின்றது. அந்த அணு மூலக்கூறு எவ்வாறு உருவாகின்றது என்று பார்த்தால் அது சும்மா இருக்கக்கூடிய ஒரு நிலை அல்ல. இந்த சுத்த வெளி என்பது பெரும் ஆற்றல் படைத்த ஒரு நிலை, பேராற்றல் உடையது என்று இங்கே மகிழ்ச்சி கூறுகின்றார். அவ்வாறு பேராற்றலுடைய அந்த சுத்த வெளி, ஸ்பேஸ் என்பது தன்னை இறுக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. அது தன்னை இறுக்கி கொண்டு ஒரு நிலையிலே இறுக்கம், அழுத்தம் அதிகமாக வெளிப்படும் பொழுது அந்த சுத்த வெளியே மாறி துகள்கள் ஆகின்றன என்று கூறுகின்றார். அந்த துகள்களில் இருந்து உருவான ஒரு நிலைதான் அணு என்று கூறுகின்றார். அந்த இறைநிலை என்று கூறக்கூடிய அந்த சுத்த வெளியை நொறுங்கும் பொழுது அது இறை துகளாக வருகின்றது. அந்த இறை துகள் தான் ஒன்று சேர்ந்து அணுவாக இயக்கம் பெறுகின்றது என்று கூறுகின்றார். அணு என்ற ஒரு நிலையை எடுத்து ஆராய்ச்சி செய்து அணுவிலே பலவிதமான அதாவது எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் என்று கூறப்படும் மூலக்கூறுகள் அடங்கி இருக்கின்றன என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. அந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் அவைதான் இறை துகள்கள் என்று இங்கே கூறப்படுகின்றது. இவற்றை கூட இப்பொழுது காட் பார்ட்டிகல் என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அவை எவ்வாறு தோன்றுகின்றன, எங்கிருந்து தோன்றுகின்றன என்பதற்கான ஆதாரத்தை இன்னும் அவை கண்டுபிடிக்கவில்லை. அந்த நிலையிலே இந்த இறைத்துகள் நொறுங்கி, இறைநிலை நொறுங்கி இறைத்துகள்கள் ஆகி அந்த இறை துகள்கள் இந்த பெரிய ஆற்றலுள்ள இந்த வெளியிலே இருக்கும் பொழுது அவையும் இயங்க ஆரம்பிக்கின்றன. அவை இயங்கும் பொழுது அங்கே ஒரு சக்தி வெளிவருகின்றது. அந்த சக்தி தான் விளக்கும் ஆற்றலாக இருக்கின்றது என்று கூறுகின்றார் மகிழ்ச்சி. நாம் அதை உதாரணமாக பார்த்தோமானால் இயங்கக்கூடிய எந்த ஒரு பொருளை சுற்றியும் ஒரு ஆற்றல் வெளிவந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு நாம் இலகுவான உதாரணமாக நாம் மின்விசிறியை, ஃபேனை பற்றி நாம் சிந்திக்கலாம். அதாவது மின்விசிறி சுழலும் பொழுது அங்கிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுகின்றது. அந்த ஆற்றலை நாம் காற்றாக உணர்கின்றோம். அதுபோல எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அங்கிருந்து ஒரு ஆற்றல் வெளிவிடப்படும் ஆற்றலானது ஒவ்வொரு நிலையிலும் தனது அந்த சக்தியை பயன்படுத்தி கொண்டு தனது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையாக இருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த இறை துகள் என்பது இந்த இறைநிலையில் ஆற்றலால் தற்சுழற்சி பெற்று சுழலும் பொழுது அங்கே ஒரு ஆற்றல் வெளிவருகின்றது. அது காந்தம் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு இங்கே வெளிவிடப்படுகின்ற அந்த காந்தம் விலக்கு விசையாக அமைகின்றது என்று கூறுகின்றார். அதாவது நிலையாக இருக்கக்கூடிய இறைநிலைக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஆற்றல், அதாவது தன்னகத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல், அந்த இறைநிலையில் இருந்து தோன்றக்கூடிய துகள்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் விலக்கும் ஆற்றல். இந்த இரண்டு ஆற்றல்களை தவிர இந்த பிரபஞ்சத்திலே வேறு எந்த ஆற்றலும் இருக்கவே முடியாது என்பதுதான் இங்கே மகிழ்ச்சி அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த
அணு என்ற மூலக்கூறிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவற்றை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே அது இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும். அணு என்ற அந்த மூலக்கூறிலிருந்து பலவிதமான அணுக்கள் சேர்ந்து மூலகங்கள் ஆகின்றன. அந்த மூலகங்கள் ஒன்று சேர்ந்து பஞ்சபூதங்கள் என்ற வகையிலே இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து தோற்ற பொருட்களாகவும் உயிரினங்களாகவும் பரிணாமம் அடைந்துள்ளன. இந்த முறையிலே இந்த பரிணாம வளர்ச்சி என்பதை மக்கள் தெளிவாக அறிந்து கொள்வார்கள். இவற்றிற்கு மூலக்கூறான அணுவின் தோற்றமும் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதை பற்றியும் இந்த விஞ்ஞானிகள் மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்து அவற்றை மக்களுக்கு உணர்த்துவார்கள். அவ்வாறான அந்த நிலைதான் நாம் உலக சமாதானத்தின் பின்னராக ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்று கூறுகின்றார். அதாவது இந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் என்ற இந்த ஓட்டங்கள் அனைத்தும் அடங்கிய அந்த உடல் உருவங்களை கொண்ட அந்த அமைப்பு தான் உணர்ச்சி என்ற நிலையிலே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலையை இங்கே மகிழ்ச்சி கூறுகின்றார். அதாவது அந்த ஒரு இரத்த ஓட்டமாகவும் காற்றோட்டமாகவும் வெப்ப ஓட்டமாகவும் ஒரு உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சக்தி எதுவோ அந்த சக்தி தான் சிவன் என்று கூறக்கூடிய இறைநிலை என்றும், சீவன் என்றும், அதாவது இந்த ஜீவன் உயிர் என்றும் ஆன்மா என்றும் பேசப்படுகின்றது. இவற்றை அந்த காலத்திலே மக்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய அறிவின் வளர்ச்சியை பெற்றிருப்பார்கள் என்று கூறுகின்றார். அதாவது இந்த உடலிலே மனிதர்கள், உயிரினங்கள் அனைத்துக்கும் பொதுவாக, மனிதர்கள் என்று இல்லை, உயிரினங்கள் அனைத்துக்குமே பொதுவாக இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் என்ற மூன்றும் பொதுவாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் உயிரோட்டம் என்று ஒன்றையும் மகிழ்ச்சி குறிப்பிடுகின்றார். அங்கிருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஜீவகாந்த ஓட்டம் என்பதை பற்றியும் குறிப்பிடுகின்றார். அந்த நிலையிலே இவை உடலிலே ஓடிக்கொண்டிருப்பதற்கு ஒரு ஆற்றல் உதவி செய்ய வேண்டும் அல்லவா? இந்த ஆற்றல் இல்லாவிட்டால் எமக்கு எவ்வாறு இந்த இரத்த ஓட்டம் நடைபெறும், காற்றோட்டம் நடைபெறும், வெப்ப ஓட்டம் நடைபெறும்? இந்த ஆற்றல் ஒன்று எமது உடலிலே இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் எமக்கு இந்த ஓட்டங்கள் அனைத்தும் சீராக நடைபெற்று உடல் இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தான் ஜீவன் என்று கூறுகின்றோம். அதாவது ஆன்மா, உயிர் என்று கூறுகின்றோம். இந்த ஆன்மா, உயிர் என்ற நிலையிலே இங்கே உணர்ச்சிகளை உணரக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கக்கூடிய அறிவு அமைந்திருக்கின்றது. இதைதான் மனித இனத்திலே 6வது அறிவாக கூறுகின்றோம். இவ்வாறு இந்த ஓட்டங்கள் மூலமாக நடைபெறும் ரசாயன மாற்றங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்ச்சி நிலையிலே அறிவானது அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த அறிவுதான் அந்த மூலப்பொருளான இறைநிலை என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு அந்த அறிவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மூல நிலையான அந்த இறைநிலை இயக்கமற்ற நிலையில் நிலையாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இறைநிலை நிலையாக இயக்கமற்று இருக்கின்றது. அந்த இறைநிலையின் தோற்றமாக பரிணாமமாக வந்த இந்த அறிவு நிலை பெற்ற மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்கின்றார் என்று கூறுகின்றார். இவ்வாறு இந்த இயக்க சக்தியை பற்றி, இந்த இயக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றி விஞ்ஞானிகள் மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்து அவற்றை மக்களுக்கு இலகுவாகவும் சுலபமாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே விளக்கி கூறுவார்கள் என்று கூறுகின்றார். இந்த சுத்தவெளி என்பது ஈர்ப்பு சக்தி உடையது. அதுதான் கொள்ளும் ஆற்றல் என்று கூறுவார்கள். அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்று கூறுகின்றார். அந்த ஈர்ப்பு சக்தி இந்த இறைநிலை என்ற அந்த சுத்தவெளிக்கு இருக்கின்றது. அந்த சுத்தவெளியிலிருந்து உருவான அனைத்து ஆற்றல்களும் இயக்கங்களும் மூலக்கூறுகளும் ஒரு சக்தியை வெளிவிட்டுக் கொண்டு சுழன்று கொண்டு இருக்கின்றன. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் விலக்கு விசையாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று கூறுகின்றோம். இந்த காந்தத்திலே கவரக்கூடிய தன்மையும் இருக்கின்றது, தள்ளக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. அந்த நிலையை தான் இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த காந்தம் எவ்வாறு ஒன்றை ஈர்த்துக் கொள்கின்றது, அதை அந்த தனது திசையை மாற்றி வைக்கும் பொழுது எவ்வாறு ஒன்றை தழுகின்றது என்ற நிலையிலே இந்த ஆற்றல்களை விளங்க வைக்க முடியும் என்று
கூறுகின்றார். இந்த இறை துகள்கள் அந்த அணு என்ற மூலக்கூறு உருவாவதற்கு காரணமாக இருந்த இறை துகள்கள் இவ்வாறுதான் இயக்கத்தை பெற்று இயங்குகின்றன, அவற்றிலிருந்து ஒரு ஆற்றல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார். அந்த நிலையிலே அந்த அணு என்ற மூலக்கூறு அடிப்படையாக கொண்டு உருவான பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தையும் எடுத்து பார்த்தோமானால் இவற்றை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த பிரபஞ்சத்திலே இந்த கோள்களின் நிலையை நாம் எடுத்து பார்ப்போம். உதாரணமாக கோள்கள் அனைத்தும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பத்திலே கோள்கள் அனைத்தும் அந்தந்த இடத்திலே அவற்றிற்கான ஒரு பாதையிலே தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வலம் வந்து கொண்டு இருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலை எவ்வாறு ஏற்பட்டிருக்க முடியும் என்று சிந்திப்போமானால் அந்த வெளி என்பது அனைத்து கோள்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு பொருள் இன்னொரு பொருளை தாங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் அந்த தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் ஆற்றலுடையதா, அதிலே மிதக்கக்கூடிய பொருள் ஆற்றலுடையதா என்ற ஒரு கேள்வி இங்கே நாம் கேட்க வேண்டும். அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது இந்த வெளியிலே சுத்த வெளியிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோள்களை தாங்கிக் கொண்டிருப்பது அந்த வெளி என்று கூறக்கூடிய ஸ்பேஸ், சுத்த வெளி. அந்த வெளி ஆற்றலுடையதாக இருப்பதால் தான் இந்த அனைத்து கோள்களையும் தன்னிலே தாங்கிக் கொண்டு இருக்கின்றது என்று இங்கே விளக்கம் கூறப்படுகின்றது. அவ்வாறு தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோள்கள் அந்த இடத்தை விட்டு எவ்வாறு அசையாமல் இருக்கின்றன, அதே தூரத்தில், அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் எப்பொழுதும் மாறுபடுவதே இல்லை. அந்த தூரத்தை வைத்துக் கொண்டே அந்த பூமி என்ற கோள் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கின்றது. இது பல கோடிக்கணக்கான வருடங்களாக நடைபெற்று கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எவ்வாறு மாறுபடாமல் நடக்கின்றது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த பூமியில் இருந்து பூமி என்ற ஒரு பொருள் தற்சுழற்சியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது, தானும் சுழற்சி அடைகின்றது, சூரியனையும் சுற்றி வருகின்றது. அதே போல அந்த சூரியனும் ஒரு தற்சுழற்சியுடன் சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது. அப்பொழுது அந்த சுழலக்கூடிய எந்த பொருளில் இருந்தும் ஒரு ஆற்றல் வெளிவரும் என்று நாம் முதலில் பார்த்தோம். அவ்வாறான நிலையிலே சூரியனில் இருந்து ஒரு ஆற்றல் வெளிவருகின்றது, அது தள்ளுமாற்றலாக தான் இருக்கும். அதே போல இந்த பூமியில் இருந்து ஒரு ஆற்றல் வெளிவருகின்றது, அதுவும் ஒரு தள்ளுமாற்றலாக இருக்கின்றது. அப்பொழுது இந்த இரண்டு தள்ளும் ஆற்றலும் ஒன்றை ஒன்று தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த நிலையில் அந்த இரண்டு ஆற்றலும் ஒன்றை ஒன்று தள்ளிக்கொண்டு அதே நிலையில் அந்த இடைவெளியை பாதுகாத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற விளக்கத்தை மகரிஷி கூறுகின்றார்கள். அந்த தள்ளும் ஆற்றல் தான் இங்கே அந்த கோள்களுக்கு இடையேயான இடைவெளியை நிர்ணயிக்கின்றது என்று கூறுகின்றார். அதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும் அந்த தள்ளும் ஆற்றலின் வித்தியாசம் காரணமாகத்தான் ஒவ்வொரு செவ்வாய் என்ற கோள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கின்றது, புதன் என்ற கோள் சூரியனிலிருந்து குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு கோள்களும் எமது சூரிய குடும்பத்திலே அந்தந்த குறிப்பிட்ட இடத்தில் இருந்து இயங்குவதற்கான காரணம் அந்த கோள்களில் இருந்து வெளிவரக்கூடிய தள்ளும் ஆற்றலும் இந்த சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய தள்ளும் ஆற்றலும் ஆகும். இவ்வாறு இந்த தள்ளும் ஆற்றல் தான் எல்லாவற்றிற்கும் இடையிலான ஒரு தூரத்தை நிர்ணயிக்கின்றன. இந்த ஸ்பேஸ் என்பது, இந்த சுத்த வெளி என்பது தன்னகத்தை ஈர்த்து பிடித்துக் கொண்டு அதை எங்கும் விழாதவாறு பேணிக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது இந்த ஈர்ப்பு சக்தியும் தள்ளும் சக்தியும் தான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இரண்டே ஆற்றல்கள் என்று மகரிஷி விளக்கம் கூறுகின்றார். இவ்வாறான இந்த விளக்கத்தை விஞ்ஞானிகள் தெளிவாக அறிந்து கொள்வார்கள். அந்த அறிவுக்கு அவர்கள் வரும் பொழுது இந்த இறைநிலையில் இருந்துதான் அனைத்தும் தோன்றி இருக்கின்றது, பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இந்த மனிதன் வரை தோன்றி இருக்கின்றது, மனித குலம் தோற்றத்திற்கு காரணமே இறைநிலைதான் என்ற அந்த அறிவின் தெளிவுக்கு வந்த பொழுதுதான் இந்த விஞ்ஞானிகளினுடைய அறிவும் விரிந்து மனம் விரிந்த நிலையிலே ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் பொழுது இவற்றிற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று கூறுகின்றார். அந்த நிலையிலே அவர்கள் பெற்ற விளக்கத்தினை
மேலும் விவரமாக விளக்கி மக்களுக்கு இலகுவாக கூறக்கூடிய ஒரு நிலையை இங்கே அந்த விஞ்ஞானிகள் பெறுவார்கள். அந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களும் இந்த ஆன்மா என்றால் என்ன, ஆன்ம நிலை விளக்கத்தினை பெற்றுக்கொண்டு விரிந்த மனப்பான்மையுடன் வாழக்கூடிய ஒரு நிலையை இங்கே கூறுகின்றார். இந்த நிலையில்தான் அதாவது இங்கே விஞ்ஞானிகள் கூறக்கூடிய கிராவிட்டி என்றதை தான் இங்கே கொள்ளும் திசையாக மகிழ்ச்சி அவர்கள் கூறுகின்றார். அதாவது இறைநிலை என்பது ஒரு இறுக்க ஆற்றலோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த இறுக்க ஆற்றலை தான் கிராவிட்டி என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆற்றல்களை பற்றியும் இந்த அணுவின் இயக்கத்தை பற்றியும் அறிந்து கொண்ட விஞ்ஞானிகள் இவற்றை பற்றி மக்களுக்கு எடுத்து கூறுவார்கள். மக்களும் அவற்றை இலகுவிலே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெறுவார்கள் என்று இங்கே மகிழ்ச்சி கூறுகின்றார். இந்த நிலையில் அந்த விரிவான மனநிலையிலே இந்த அறிவை பெற்றுக்கொண்டு மிகவும் நிறைவான வாழ்க்கையினை வாழக்கூடிய ஒரு நிலையை இந்த மனித குலம் பெற்றுவிடும். இவ்வாறு அவர்கள் விளக்கம் பெற்ற பின்னர் இந்த வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு துன்பமோ அவர்களுடைய குழப்பமோ இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று கூறுகின்றார். அதாவது ஆதிகாலம் முதல் வாழ்ந்த சித்தர்கள் அனைவருமே இந்த வெட்ட வெளியை பற்றியும் பால்வெளியை பற்றியும் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவமும் நிலையும் அறிவின் நிலையும் மனித குலத்திற்கு இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக இவற்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை மக்களுக்கு அதிகரிக்கும். அப்பொழுது தெளிவாக அவை புரிந்து கொள்ளப்படும் என்று கூறுகின்றார். இதே போல வள்ளலார் இந்த பால்வெளியை பற்றி ஏகம் அநேகம் என பகர் வெளி எனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி என்று கூறுகின்றார். அதாவது ஏகம் அநேகம் என பகர் வெளி எனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி என்று கூறுகின்றார். இங்கே ஏகம் என்பது ஒன்று, அநேகம் என்றால் பலர். அந்த ஒன்றிலிருந்து பலவாக உருவாகி இருக்கக்கூடிய அனைத்து தோற்ற பொருட்களையும் ஜோதி வடிவாக அவர் பார்ப்பதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. இது போல வெட்டவெளி சக்தி என்பது இல்லை, ஆனால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் என்று மகிழ்ச்சி கூறுகின்றார். வெட்டவெளி என்பது ஸ்பேஸ், சக்தி என்பது அங்கிருந்து வரக்கூடிய அந்த காட் பார்ட்டிகல் என்று கூறக்கூடிய அந்த ஆற்றல். இந்த இரண்டுமே இங்கு இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில் என்று கூறுகின்றார். இறைநிலையோ தூய வெளி, இருப்பாற்றல் தெய்வம், இறுக்கம் எனும் பேரழுத்தம் இதன் தன்மையாகும் என்று கூறுகின்றார். அதாவது இறைநிலை என்ற அந்த ஸ்பேஸ் தூய வெளி என்கின்றார். இருப்பு ஆற்றல் தெய்வம், அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை தான் நாம் தெய்வமாக வணங்குகிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரால் அந்த இருப்பு ஆற்றலை தான், அந்த தூய வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரால் வணங்குகின்றோம், தெய்வம் என்று கூறுகின்றோம் என்று கூறுகின்றார். அதாவது அல்லாஹ் என்று கூறுகின்றார்கள். அந்த அல்லாஹ் என்பது அனைத்துமாக, அனைத்தையும் படைத்தவனாக, அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பவனாக, உருவமற்றவனாக, ஒப்பில்லாதவனாக கூறப்படுகின்றது. அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லா தோற்றங்களிலும் நிறைந்திருக்கக்கூடியவனாகவும் எங்கும் நிறைந்த ஒப்பில்லாதவன் என்ற முறையிலே அல்லாஹ் என்று கூறுகின்றார்கள். அந்த முறையில் அந்த இஸ்லாமியர்கள் இந்த தெய்வம் என்பதை இருப்பாற்றலாக எல்லாவற்றிலும் காண்கின்றார்கள். அதே போல கிறிஸ்தவ மதத்திலே பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவே என்று கூறுகின்றார்கள். பரலோகம் என்றால் இருக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை குறிப்பிடுகின்றது. பரமபிதா என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை குறிப்பிடுகின்றார்கள். இங்கே நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல கடவுளின் ஆட்சி உனக்குள் தான் இருக்கின்றது என்றும் அந்த கிறிஸ்தவத்திலே கூறப்படுகின்றது. இவ்வாறு கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமபிதா என்கின்ற அந்த தெய்வம் தான், இறைவன் தான் தனக்குள்ளும் ஆட்சி செய்யக்கூடிய இறைவனாக இருக்கின்றான் என்றும் கூறுகின்றார்கள். இதே போல அந்த இருப்பு ஆற்றல் இறைநிலையிலே இருக்கக்கூடிய, அந்த தூய வெளியிலே இருக்கக்கூடிய இருப்பு ஆற்றலை தெய்வமாக கூறுகின்றோம்.
இறுக்கம் என்னும் பேர் அழுத்தம் இதன் தன்மையாகும் என்று கூறுகின்றார். அந்த தூய வெளிக்கு இறுக்கம் என்ற ஒரு பேர் அழுத்தம் தான் அதன் தன்மையாக இருக்கின்றது என்று இங்கே கூறுகின்றார். அதே போல இந்த விஞ்ஞானிகள் இந்த மெய்ஞானத்தை பற்றிய அறிவை பெறுவார்கள் என்பதற்கான ஒரு கவியை கூறுகின்றார். அஞ்ஞானம் அறிவின் ஆரம்ப நிலை, அதாவது அறியாமைதான் மனிதனுடைய ஆரம்ப நிலை. அறிவு ஆறாவது அறிவை பெற்றிருந்தாலும் அறியாமைதான் அவனுடைய ஆரம்ப நிலை என்று எடுத்துக்கொண்டால், விஞ்ஞானமோ அறிவின் வேக நிலை என்று கூறுகின்றார். விஞ்ஞான அறிவை பெற்றுக்கொள்வது அந்த அறிவினுடைய வேக நிலையாக இருக்கின்றது. அதே போல மெய்ஞானம் அறிவதனின் பூரண நிலை என்று கூறுகின்றார். இந்த விஞ்ஞான அறிவை பெற்றுவிட்டால் மட்டும் அங்கே அறிவு பூரணம் அடைவதில்லை, முழுமை அடைவதில்லை. அதனுடன் சேர்ந்து மெய்ஞானம் என்ற இந்த அறிவை பெற்றால்தான் அறிவு பூரணத்துவம் பெறுகின்றது என்று கூறுகின்றார். எனவே இந்த ஞானம் மூன்றும் இயற்கையின் எண்ண நிலைகள் என்று கூறுகின்றார். எண்ணங்கள் இயற்கையிலே அமைந்திருக்கக்கூடிய எண்ணங்களின் நிலைகளே இந்த அஞ்ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் என்ற அறிவின் வித்தியாசங்களே என்று கூறுகின்றார். அதே போல பாரதியார் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளாய் கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் என்று கூறுகின்றார். அதாவது வெட்ட வெளி என்பது இந்த தூய வெளி, பால் வெளி, ஸ்பேஸ் என்பதை தான் இங்கே வெட்ட வெளி என்று கூறுகின்றார். வெட்ட வெளியாய் அறிவாய், எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய அறிவாக இருப்பதும் அதே அந்த ஆற்றல் தான், அந்த ஒரே ஒரு இறை ஆற்றல் தான். வேறு பல சக்திகளாய், இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளாகவும் கொட்டும் முகிலாகவும் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய், இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடி உருவாகக்கூடிய பொருட்களாகவும் அவை பிரித்த பின்னர் இருக்கக்கூடிய அந்த பொருட்களாகவும் இருப்பது அனைத்துமே அந்த இறையாற்றல் ஒன்றுதான் என்று இங்கே பாரதியார் கூறுகின்றார். இந்த நிலையிலே இந்த அணுவின் ரகசியம் என்ன, அணுவின் தோற்றம் எவ்வாறு, அது எங்கிருந்து வருகின்றது என்ற நிலையை அறிந்த பின்னர் தான் இந்த விஞ்ஞானிகள் அவற்றை விளக்கமாக மக்களுக்கு எடுத்து கூறிய பின்னர் தான், ஆன்ம நிலை விளக்கம் பெற்ற பின்னர் தான் மக்களின் வாழ்க்கை முழுமை பெறும், அறிவின் நிலை முழுமை பெறும் என்று இந்த பாடலிலே மகிழ்ச்சி கூறுகின்றார். அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். உலக சமாதான வருடம் என்றெங்கும் 1 முதல் ஆண்டுகளை எண்ணுவார்கள். பல 100 ஆண்டுகளாய் விஞ்ஞானத்தார் பகுத்தறிந்து அணுவரையில் கண்டதோடு சில நாளில் அணுவுக்குள்ளும் அப்பாலும் சிவன், சீவன், வெளி ஆன்மா, உயிராம் காந்தம் என்று விலக விலக போகா ஈர்ப்பு சக்தி விபரத்தை அறிந்திடுவார், விளக்கம் செய்வார் என்ற அந்த பாடலிலே இந்த விளக்கங்களை மகிழ்ச்சி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அடுத்த கவியாக 172வது கவி எண்ணை பார்ப்போம். பற்றற்ற வாழ்வும் சமூக சேவையும். துப்பாக்கி குலைகளை நாம் தண்ணீர் போகும் துளைகளுக்கு உபயோகம் கொள்ள நேரிடும். இப்போது இருப்பில் உள்ள தங்கம் சேர்த்து இரும்புக்கு பதிலாக இயன்ற மட்டும் கப்பல்களில் எந்திரங்களுக்கு உபயோகிப்போம். காப்பதற்கு சீக்கிரமாய் பழுதேறாமல் முப்பெரிய இராணுவத்தின் சேவை தன்னை முழுவதுமே சமூக சேவைக்கு எடுத்துக்கொள்வோம். துப்பாக்கி குலைகளை தண்ணீர் போகும் துளைகளுக்கு உபயோகம் கொள்ள நேரிடும். இப்போது இருப்பில் உள்ள தங்கம் சேர்த்து இரும்புக்கு பதிலாக இயன்ற மட்டும் கப்பல்களில் எந்திரங்களுக்கு உபயோகிப்போம். காப்பதற்கு சீக்கிரமாய் பழுதேறாமல் முப்பெரிய இராணுவத்தின் சேவை தன்னை முழுவதுமே சமூக சேவைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று இந்த கவியிலே கூறுகிறார். இன்றுள்ள உலக சூழ்நிலையிலே பார்த்தோமானால் பல நாடுகளுக்கிடையே போட்டி நிலவி கொண்டிருக்கின்றது. எல்லா துறைகளிலும், அதாவது பொருளாதார துறையை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் போட்டி, இது போல எல்லா நிலையிலும் போட்டி என்ற ஒரு நிலையிலே எவ்வாறு தம்மை தாம் தக்க வைத்துக் கொள்வது என்ற ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொருவரும் போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அதே போல ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையை அன்றாடம் வாழ்வதற்கு கூட
எல்லா விதத்திலும் போட்டியிட்டு போராடி தனது தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் வாழக்கூடிய மனிதன் தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அதற்கு எதிர்ப்பை அவன் பெறும் பொழுது, அதனை அழிப்பதற்காகவும் அவற்றை எதிர்த்து அவற்றை அழிப்பதற்காக உருவாக்கி கொள்ளக்கூடிய சில விதமான ஒரு ஆயுதங்களை அவர்கள் இப்பொழுது பெற்றுள்ளார்கள். அதாவது மனிதன் தனக்கு எதிரியாக நினைக்கும் ஒருவருடன் ஒன்று வாய் தர்க்கம் செய்கின்றான், அல்லது அது மேலும் உச்சத்துக்கு செல்லும் பொழுது சண்டை என்று அடித்தடியில் சென்று முடிவடைகின்றது. அது மேலும் மேலும் செல்லும் பொழுது ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்கவோ, தனது சுதந்திரத்தை பேணிக் கொள்வதற்காக பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த நிலையையும் தான் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதாவது தனது வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எங்கு ஒரு தடை ஏற்பட்டாலும் அதனை அழிப்பதற்கு தாராளமாக மனிதன் தற்பொழுது தயாராக இருக்கின்றான். அந்த நிலையிலே மனிதர்களுக்கிடையே இவ்வாறான போட்டி பூசல்கள் சண்டைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுவே ஒரு அடுத்த நிலையிலே நாடுகளுக்கிடையே, ஒவ்வொரு மனிதருக்கிடையே இருக்கக்கூடிய இந்த சண்டை குடும்பத்தினுள்ளே இருக்கின்றது. மேலும் அது ஒரு சுற்றத்தாரிடம் ஊர்களுக்கிடையே இருக்கின்றது. இவ்வாறு அது மேலும் மேலும் பெருகி நாடுகளுக்கிடையேயும் இந்த போட்டி பகை என்பது ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இது மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றதை ஒழிய இவற்றிற்கான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை என்றுதான் கூற முடியும். ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினர் மட்டுமே இந்த சமாதானத்தை பற்றியும், இந்த போட்டியின்றி வாழக்கூடிய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேசுகின்றார்கள். ஆனால் பெரும்பான்மையாக பார்க்கும் பொழுது அனைத்து நாடுகளும் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வேற்று நாடுகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக பலவிதமான ஆயுதங்களையும் ஆயுத தளபாடங்களையும் தயாரித்துக் கொண்டு சேமித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வாறு இந்த போட்டி நிறைந்த சூழ்நிலையை, வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் பிற்காலத்திலே இந்த ஆயுதங்களுக்கு என்ன நடைபெறும் என்ற ஒரு கேள்வி இங்கே ஒரு பெரிய சிந்தனைக்கான ஒரு விடயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆயுத வளங்களை எவ்வாறு நாம் உலக சமாதானம் ஏற்பட்டால் இவற்றை எவ்வாறு மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும்? ஒவ்வொரு நாடும் பார்த்தால் அந்த நாட்டினுடைய செலவினங்களை எடுத்து பார்த்தோமானால் இராணுவ செலவினத்திற்காக செலவிடக்கூடிய தொகைதான் மிக அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் இதை நாம் எடுத்து பார்க்கலாம். அதில் பல கோடி ரூபாய் கணக்கிலே அவற்றுக்கான செலவினங்களை ஒதுக்கி விடுகின்றார்கள். இவ்வாறு இராணுவத்தினருக்கு மிக உயர்ந்த சம்பளத்தை வழங்கி, அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் வழங்கி படையிலே சேர்த்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்முறை தமது சுயநலத்திற்காக என்பதை அனைவரும் மறந்து விடுகின்றோம். இராணுவத்தில் சேருவது என்பது ஒரு நல்ல விடயம். தனது நாட்டுக்காக, நாட்டு பற்றுக்காக சேர்கின்றார்கள் என்ற நிலையிலே கருதப்படுகின்றது. இருந்தாலும் கூட இந்த போர் செய்வதற்காக ஒரு போர்க்கருவியை உபயோகிப்பதற்கு தேவையான ஒரு நிலையில் தான் இந்த இராணுவ வீரர்களை, அவர்களையும் ஒரு கருவியாகத்தான் கருதுகின்றார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்கள், எனவே அவர்களை நாம் கருவியாக கருத முடியாது. இது போல அந்த இராணுவ தளபாடங்கள் அனைத்துக்கும் செலவிடக்கூடிய செலவினங்கள் எவ்வளவு என்று கணக்கிட்டு பார்த்தால் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து வளங்களையும் எத்தனை தடவை இந்த வளங்களை நாம் கணக்கிட்டு பார்த்தாலும் அவற்றிற்கும் மேலாக இந்த இராணுவ தளபாடங்களுக்கு செலவிடக்கூடிய செலவினங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு நாடும் இந்த இராணுவத்தினருக்கும் ஆயுதங்களுக்கும் போருக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மற்ற ஏனைய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளிலே வழங்கினால் அந்த நாடுகள் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றத்தை அடைந்து நல்ல வழியிலே செல்லும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டுதான் இங்கே மகிழ்ச்சி அவர்கள் உலக சமாதானம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துள்ளார்கள்.
இந்த நிலையில் ஒரு தீர்வு தான் இந்த மகிழ்ச்சி அவர்களின் ஒரு உலக சமாதான திட்டம். உதாரணமாக பார்த்தோமானால், உதாரணமாக ஒரு ஆரோக்கியமான மனிதன் தான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஓடி ஓடி செல்வத்தை சேர்த்து வைப்பதிலேயே குறியாக இருக்கின்றான். தனது உடல் நலத்திற்காக எந்த விதமான ஒரு அக்கறையையும் எடுத்துக்கொள்ளாமல் எவ்வளவு தன்னால் முடியுமோ அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைப்பதிலும் செல்வங்களை சேர்த்து வைப்பதிலுமே தனது வாழ்க்கையை கழித்துவிட்டு பிற்காலத்திலே பலவிதமான வாழ தெரியாமல் வாழ்ந்தமையினால் ஏற்பட்ட ஒரு விளைவாக பலவிதமான நோய்களையும் தீமைகளையும் எதிர்கொண்டு அவற்றினால் தனது வாழ்க்கையே இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான். அந்த நிலையிலே அந்த மனிதன் சிறு வயதிலே ஆரோக்கியமாக இருந்த பொழுது சேர்த்து வைத்த செல்வங்களை அனுபவித்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எப்பொழுது என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது அந்த மனிதன் அவ்வாறு தனது அறியாமை காரணமாக செய்யக்கூடிய செயல்களை போலவே ஒவ்வொரு நாடுகளும் தனது பாதுகாப்பிற்காக என்று சேர்த்து வைக்கக்கூடிய இந்த செல்வங்கள், அவை கருதக்கூடிய செல்வங்களாக இந்த ஆயுதங்களை, இராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றை ஆராய்ச்சி செய்து பரீட்சித்து பார்க்கின்றன. இவ்வாறான நிலைக்கு பெருமளவில் செலவழித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஒரு யுத்தம் என்று ஒன்று ஏற்பட்டால் அங்கே ஏற்படக்கூடிய அழிவானது உலகத்தில் வாழக்கூடிய மக்களின் பெரும் அளவானவர்களை அழித்துவிடும் என்பதுதான் உண்மை. அப்பொழுது இந்த நாடுகள் தனது நோக்கமாக கொண்டு, அதாவது நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் இதை செய்கிறோம் என்று கூறுகின்றார்கள். இந்த போரை நாட்டின் நன்மைக்காக தான் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அந்த நாட்டு மக்களை அழித்துவிட்டு யார் வாழ்வதற்காக இந்த செல்வங்களை அவர்கள் சேர்த்து வைக்கின்றார்கள் என்பதை ஒரு சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போர் என்று ஒன்று ஏற்பட்டால் இரண்டு நாடுகள் அல்லது இரண்டு குழுக்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றன. அங்கே பெருமளவில் உயிர் சேதம் ஏற்படுகின்றது, பொருள் சேதம் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த உயிர் சேதம் என்பது நிவர்த்தி செய்யப்பட முடியாத ஒரு அழிவாக இருக்கின்றது. அவ்வாறு இந்த உயிரினங்களை அழித்துவிட்டு, மனிதர்களை அழித்துவிட்டு, இங்கே அந்த சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களையும் வளங்களையும் வைத்துக் கொண்டு எவ்வாறு வாழப்போகிறார்கள் என்பதுதான் இங்கே பெரும் கேள்வியாக இருக்கின்றது. இந்த அறியாமையிலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிலையை மாற்றி அவர்களை விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை நல்ல முறையில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திற்காக தான் இந்த உலக சமாதான திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று மகிழ்ச்சி அவர்கள் மிகவும் தீர்க்கமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இவ்வாறு இந்த உலக சமாதான திட்டம் ஏற்பட்ட காலத்திலே இந்த சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சேமிப்பில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், துப்பாக்கிகள் அனைத்துமே வேறு விதத்திலே பயன்பெறக்கூடிய முறையில் நாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது துப்பாக்கி குலைகளை தண்ணீர் செல்லக்கூடிய குழாயாக மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்று கூறுகின்றார். அதை எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சிரிப்பாகவும் கிண்டலாகவும் கேலிக்கூத்தாகவும் தான் தெரிகின்றது. இவற்றிற்காக விஞ்ஞானிகள் தமது அறிவை செலுத்தி, காரணம் இந்த போர்க்கருவிகளை நாம் சாதாரணமாக ஒரு அவற்றை அழிப்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி அளிக்காது. அவற்றினால் ஏற்படுவது மேலும் அழிவுதான். ஒரு கருவியை அந்த பகுதிகளாக பிரித்து, இந்த உதாரணமாக துப்பாக்கியை அந்த குழலை, துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த குழாயை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து அவற்றை வீடுகளிலே தண்ணீர் வெளியேறுவதற்காக வைக்கக்கூடிய ஒரு குழாயாக வைத்து அவற்றை பயன்பெறலாம் என்று சிறு உதாரணத்தை மகிழ்ச்சி அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது நமது இந்திய நாட்டை பொறுத்தவரையிலே வீடுகளிலே வீட்டை கழுவி பராமரிக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கின்றது. அவ்வாறான நிலையிலே அந்த நீரை வெளியேற்றக்கூடிய குழாய், வீட்டை கழுவிய பின்னர் நீரை வெளியேற்றுவதற்கான ஒரு குழாயாக இந்த துப்பாக்கி குழாய்களை பயன்படுத்தலாம் என்று கூறுகின்றார். இது போல அறிஞர்கள் பலரும் சேர்ந்து சிந்தித்து பலவிதமான ஆராய்ச்சிகளையும் செய்து பல்வேறான போர்க்கருவிகளை
எவ்வாறு பயன்கொள்ள முறையிலே நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றவாறு சிந்தித்து அவற்றை நாம் எமது வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கே கூறுகின்றார். அத்துடன் இந்த தங்கம் என்று கூறக்கூடிய இந்த ஆபரணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகம் உலக சமாதான திட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் அது ஒரு பொருட்டாகவே மதிக்கப்பட மாட்டாது. அவ்வாறான ஒரு மதிப்பற்ற நிலையை இந்த தங்கம் பெற்றுவிடும் என்று கூறுகின்றார். எந்த விதமான பணமோ ஒரு தங்கமோ மதிப்பில்லாத நிலையில் அங்கே அதனை பயன்படுத்துவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள், மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள். இந்த தங்கத்திற்கான மதிப்பு பெருமதியே இல்லாமல் போய்விடும் என்று கூறுகின்றார். அப்பொழுது அந்த தங்கம் என்ற இந்த உலோகம், இதனை ஒரு உலோகமாகத்தான் இங்கே மக்கள் கருதுவார்கள். தங்கம் என்று அதனை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க மாட்டார்கள். அந்த தங்கத்தினை கப்பல்களிலே கப்பலுக்கு அடியிலே போடக்கூடிய ஒரு தகடாக, அந்த தங்க கட்டிகளை தகடாக மாற்றி அமைத்துக் கொண்டு கப்பல்களுக்கு அடியிலே அவற்றை பொருத்தி விட்டால் அங்கே அந்த கடல் நீரினால் கப்பலிலே இருக்கக்கூடிய பாகங்கள் துருப்பிடிக்காமல் இருக்கும். அதற்காக தான் இந்த தங்கத்தை வருங்காலத்தில் பயன்படுத்துவார்கள் என்று மகிழ்ச்சி கூறுகின்றார். இந்த தங்கத்தை போய் கப்பலுக்கா என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது. ஆனால் அவர் மேலும் அதை பற்றி கூறுகின்றார். எதிர்காலத்திலே அருங்காட்சியகத்திலே தங்கம் என்ற அந்த உலோகத்தை வைத்து அதற்கான விளக்கத்தை பின்வருமாறு எழுதியிருப்பார்களாம். இவ்வாறான ஒரு தங்கம் என்ற உலோகம் அந்த காலத்தில் இருந்தது. இவற்றை மக்கள் இதனுடைய அந்த மின்னும் தன்மை காரணமாக அந்த கவர்ச்சியிலே மயங்கி இந்த உலோகத்தை ஆபரணங்களாக செய்து பயன்படுத்தினார்கள். இவற்றினால் பெருமளவு சண்டையும் சச்சரவும் ஏற்பட்டது. இதற்கான போட்டி பல ஏற்பட்டன. இதற்காக மக்கள் பெருமளவிலே தனது உழைப்பை வீணடித்துக் கொண்டார்கள். அவ்வாறான இந்த உலோகத்தை இப்பொழுது நாம் இங்கே இந்த அருங்காட்சியகத்திலே வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு முறையிலே அதை அருங்காட்சியகத்தில், மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த அருங்காட்சியகத்திலே வைத்து பேணப்படும் என்று கூறுகின்றார். அந்த தங்கத்தை இது போல கப்பல்களின் அடியிலே பொருத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறுகின்றார். இது போல மேலும் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த இராணுவ படைகளை, முப்படையினரை வேறு விதமான விதத்திலே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு தீர்வை கூறுகின்றார். முப்படையினர் என்று கூறும் பொழுது கடற்படை, தரைப்படை, ஆகாயப்படை என்ற இந்த முப்படையினரையும் சமூக சேவைக்காக, மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மகிழ்ச்சி கூறுகின்றார். அது எவ்வாறு சாத்தியப்படும் என்று பார்த்தால், இப்பொழுது கூட சில கிராமிய நல திட்டங்கள் என்று பலவிதமான திட்டங்களை மகிழ்ச்சியினுடைய கருத்துப்படி மனவளக்கலையிலே நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுத்துக் கொண்டு அந்த கிராமத்திற்கு இந்த மனவளக்கலை பயிற்சியாளர்களினால் முடிந்தளவு பயிற்சியை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை கல்வியை கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையிலே செலுத்தக்கூடிய வழிவகைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நிலைகளில், இந்த பயிற்சிகளில் இந்த இராணுவ படையினரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள். இந்த இராணுவ படையினரை முதலிலே பக்குவப்படுத்தி அவர்களுக்கு தேவையான ஒரு அந்த மனப்பக்குவத்திற்கு தேவையான ஒரு பயிற்சி முறையை வழங்கி அவர்களை பின்னர் இவ்வாறு பல மக்களுக்கு சேவை செய்வதற்காக பல ஊர்களிலும் அவர்களை நியமிக்கலாம் என்று இங்கே கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த இராணுவத்தினருக்கு செலவழிக்கக்கூடிய பெருமளவு பணமும் மிச்சப்படுகின்றது. அதே போல அந்த அவர்களுடைய அந்த வளங்கள், அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வளங்கள் அனைத்துமே சேமிக்கப்பட்டு வேறு வழியில் மக்களின் முன்னேற்றத்திற்காக நல்ல வழியிலே பயன் தரத்தக்க முறையிலே அவை செலவிடப்படுகின்றன. அந்த முறையில் இந்த இராணுவ வீரர்கள் பற்றற்ற சேவையாற்றக்கூடியவர்களாக, சாரணர்கள் போல, அதாவது ஸ்கவுட் என்று நாம் கூறுவோம், அந்த சாரணர்களை போல தமது ஆயுள் முழுவதும் இந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக அந்த காலத்திலே விளங்குவார்கள். இந்த நிலையில் மக்கள் அந்த இராணுவத்தினரின் உதவியின் மூலமாக பின்தங்கிய, அதாவது பிற்படுத்தப்பட்ட, தனது வாழ்க்கை தரத்திலே பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரம்
மற்ற ஏனைய மக்களின் வாழ்க்கை தரத்திற்கு ஒப்ப சமமாக கொண்டு வரப்படும். அந்த நிலையில் இந்த பயிற்சியாளர்கள், அந்த இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நியமிக்கப்பட்டு அங்கே பயிற்சி வழங்கப்பட்டு மக்கள் அதனால் பயன் பெறுவார்கள். இவ்வாறு போர் என்றது ஒழிக்கப்படுமானால் அங்கே இந்த இராணுவ உபகரணங்களுக்கும் இராணுவத்தினருக்கும் என்ன நடக்கும் என்ற ஒரு சிந்தனை யாருக்கும் வேண்டாம். அவற்றை பயனுள்ள முறையிலே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வழிவகைகளை நாம் சிந்தித்து, மேலும் பல பல வழிகளிலே சிந்தித்து அவற்றை செயலாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு முறை அந்த காலத்திலே வளர்ச்சி அடைந்துவிடும். எனவே மக்கள் இதை பற்றி சிந்திக்கவே வேண்டாம் என்று மகரிஷி தைரியமூட்டி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த 2 பாடல்களையும் இன்று நாம் விளக்கங்களை பார்த்தோம். இது போல மீண்டும் ஒரு நல்ல நிகழ்விலே உங்களை சந்திப்போம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் நேயர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.